நம்ம வந்து சிஎஸ்கேவை ரிவெஞ்ச் மேட்ச் கூப்பிடுறோம். ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்கன்ட்டு 1000 வாட்டி சொல்லி காமிக்கிறாங்க. ரிவெஞ்ச் மேட்ச் கொடுத்து அவங்க அவங்க நம்ம கத்துறோம். இப்போ மக்களே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டாஸ் தான், எப்பயும் போல் டாஸ் தான். நம்ம சிப்பிதால தான் வாங்க கேப்டன்ஸ். இவங்களுக்கு தெரியும், இவர் ஆர்சிபி கேப்டன், இவர் சிஎஸ்கே கேப்டன், பேர்லாம் தெரியும். இப்போ நம்ம எப்பயும் போல் டாஸ் போட்டுடலாம். அதே மாதிரி இது வலுவலப்பு சொரசொரப்பு, யூ மீன் ஹெட் அண்ட் டெயில்ஸ். ஓகேவா? இப்போ போட போகிறோம், சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணுங்க. இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது இவர். ஆனால் இப்போ இவர் தான் சொல்லணும். இரு ஹெச் விழுந்துருக்குங்க. இப்போ ஹெச் விழுந்துருக்கு. இப்போ சிஎஸ்கே சிஎஸ்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சூஸ் டு பேட்டிங் ஃபர்ஸ்ட். பேட் பண்ணுறாங்க. ஏன் பேட்டிங் பண்ணுறீங்க? நாங்கள் நிறையா ரன் அடிப்போம், அதில் பவுலிங்கும் நாங்கள் நல்லா போடுவோம். அதனால் நாங்கள் பேட்டிங் முதல்ல பிடிச்சி அவங்கள ஜெயிக்கிறோம். சரி, அவங்க பேட்டிங் ஆடி நல்லா ஜெயிக்கிறேன்னு இருக்காங்க. நீங்கள் பவுலிங் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் டாஸ் ஜெயிச்சிருந்தாலும் பவுலிங் தான் எடுத்திருப்பேன். ஆனால் டாஸ் தோற்றதும் ஜெயிச்சது. சரி விடுங்க. சரி, இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. எப்பயும் போல் அவங்க என்னொன்று பேட்டிங் பண்ணுறாங்க. காய்ஸ், நம்ம எப்பயும் போல் ஒரே பிச்சு தான். ஆனால் இப்போ நம்ம டீம் மேட்ச் காட்ட போகிறோம். இது அங்கே பேட்டர் இவர் கேப்டன் சபரி, இவர் பவுலர் பாலாஜி. ஏதோ பண்ணுறாங்க. சூப்பருங்க, ஒரு நல்ல முன்னேற்றம் தான் வந்திருக்கு. அந்த மேட்ச் ஆச்சு ஜெயிப்பீங்களா? காய்ஸ், அப்படியே சிஎஸ்கே பார்த்தோம்னா பேட்டர் பப்பு, கேப்டன் ஹரி, பவுலர் கிரேசன். நீங்கள் தான் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? நீங்களும் அதே மாதிரி இன்னொரு தடவை அவங்கள தோக்கடிக்க போகிறீங்களா? மக்களே, இப்போ சிஎஸ்கே பேட்டிங், அங்கே ஹரி ஸ்ட்ரைக்கில், இங்கே நம்ம ராஜ்குமார் என்ற பப்பு நான் ஸ்ட்ரைக்கில். எப்பயும் போல் 6 ஓவர் தாங்க. ரூல்ஸ் 6 ஓவர். இது ரன் அவுட் ஸ்டெம்ப்பு, அது ஸ்டெம்ப்பு. 6-4 எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியா? சரி, வச்சுக்கலாம். இப்போ பவுலிங் வந்து பாலாஜி. ஸ்பின்னராக பேசுகிறா என்னவோ அப்படிங்கிறாரு. சரி வாங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் பால். ரெண்டாவது பாலுங்க. ஆல்ரெடி ஏறி அடிச்சிட்டிங்க. அதுக்குங்க ஏறி அடிச்சிட்ட. ஒரு ரன் ஓடிட்டாங்க. கீழே பப்பு வைடு பாலுங்க. வைடுக்கு ரன் வச்சுருப்போம், ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம ரன்னு வேணான்னு வச்சுக்கலாம். இது வைடுங்க. என்னங்க பாலாஜி, ஏங்க வைடாக போடுறீங்க? நேராக போடுங்க. இல்லைங்க, இது இப்போ என்னடா சொன்னேன் டேய். அடி சரியான அடிங்க வாங்கிட்டாங்க. தன் ஈவோ காட்டி ஒரு 6 அடிப்பாரா? இந்த பாலும் வைடு தாங்க. தொடர்ந்து 3 வைடு போட்டிருக்க பாலாஜிக்கு ஒரு கைதட்டுங்க. 4th பால். இந்த பால் தாங்க சரியாக போட்டிருக்காரு. ஒரு ரன். கரெக்ட் பாலுங்க. கரெக்ட் பால் தான்டா. கொஞ்சம் கேளுங்க, அம்பையர் என்ன சொல்கிறது கேளுங்க. ஏங்க லாபாலுங்க. நல்லா ஓவராக போட்டிருக்காரு. ஒரு ரன் தான். நல்ல பால். ஒரு ஓவர் முடிவில் 1-0. இப்போ ஓவர் சேஞ்சில் ஹரி வந்துட்டார். அங்கே போடுறாரு.
நல்ல ரன் வித்தியாசம். சரியான த்ரோங்க. பால் ஆனால் நல்லா போயிடுச்சுங்க. செகண்ட் பால் நல்லா ஓவராக போடுறான். பப்பு கொஞ்சம் பொறுமையாக ஆடுறான் இருக்காரு. விடுங்க, 6 ஓவர் இருக்குன்றாரு. வைடுங்க. சூப்பரான்னு சொன்னாங்க. டக்குன்னு ஒரு வைடை போட்டு மனசு கஷ்டப்படுத்தி விட்டாங்க. என்ன அங்கே போடுறீங்க, நல்லா போடுங்க. அவுட்டுங்க. இங்கே பாப்பு இப்போ கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம கிரேசன் என்டு ஸ்ட்ரைக் ஓடுங்க. வந்துட்டார் ஃபீல்டர். எங்க 3rd 4th பால் தாங்க, இன்னும் வைடாக தாங்க போடுறாரு. நல்ல பாலுங்க. இதோ சொல்கிறாரு லான்ச் சைக்கிள் இருக்காரி. நல்லங்க. லாஸ்ட் பாலுங்க. நல்ல ஓவருங்க. 2 ரன்னுக்கு ஒரு விக்கெட். இப்போ ஓவர் சபரி. ஹரி சைக்கிள். நல்ல பாலுங்க, சரியான பால். உள்ளே இறக்குறார். கீப்பருக்கு எதாவது ஆயிடுச்சு. டக்குன்னு வாங்க. என்னங்க ஸ்டெம்பில் எதாவது பண்ணுறீங்க? வைடுங்க. வைடுங்க. என்னங்க நீங்கள் ஆர்சிபிங்க, நான் ஒரு மேட்சுக்கு 400 வைடு போடுறீங்க. எவ்வளோ நேரங்க பண்ணுறீங்க? ஹரியே சரியான அடி வாங்கிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுதுங்க. மூணாவது ஓவரே என்ன முடியலைங்க. ஏங்க நல்ல பாலுங்க. அவுட்டுங்க. அடுத்த விக்கெட்டும் போச்சுங்க. சரியான கேட்சுங்க. இப்போ கிரேசன் மட்டும்தான் இருக்காரு. சரியான விக்கெட். 2 ரன் தான் இருக்கு. நீ கிரேசனால் நின்று ஆட முடியுமா? நல்ல பாலுங்க. பவுன்ஸ் தாண்டா. ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் செகண்ட் பவுன்ஸ் போட்டால் நோ பால். 5வது பால். வெளியே வந்துருச்சு. அவரால் முடிஞ்ச 1 ரன் அடிச்சிருக்காரு. நல்ல ரன். நாட் ரன்னாக போயிடுச்சுங்க. ஓவர் முடிஞ்சு. ஓவர் 3 ரன்னுக்கு 2 விக்கெட்டுங்க. அடுத்த ஓவர் அங்கு. திரும்பி அங்குக்கு. கிரேசன் உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரன். பாலாஜி திரும்பி ஃபஸ்ட்டு இறங்கியிருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போட்டிருந்த 4வது ஓவர். நல்ல ரன்னிங்க. 2 ரன் 5 ரன் வந்துடுச்சு.
நல்ல கேட்சுங்க இங்கே. இல்லைங்க நல்ல கேட்ச், அவுட்டு தான். சரியான கேட்சுங்க இங்கே. இப்போ இங்கே ஒரு நல்ல கேட்ச். இப்போ 5 ரன் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே, 6 ரன் அடிச்சா ஆர்சிபி வின்னு. மக்களே இப்போ அப்படியே சேஞ்சு. ஆர்சிபி பேட்டிங் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சபரி, நான் ஸ்ட்ரைக்கில் அங்கு, அப்புறம் பவுலிங்கில் ஃபாஸ்ட் பவுலர் அன்னைக்கு மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் ஹரி. இவங்களால் முடியுமா? 6 ரன் எடுக்க வேண்டும். முதல் பால் நல்ல பந்துங்க. சரியான பந்து, அகல பந்து. அவன் பக்கத்தில் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஏங்க ஓடாதீங்க, கும்மாப்பட்டி அப்புறம் போகலாம். இப்போ அந்த ரன் நாட்டுறனுங்க, ஏன்னா குத்தி போச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் நாட்டுறன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 4வது பந்து சரியான பாலுங்க. ஒவ்வொரு பாலும் ஜெட் ஸ்பீடில் போகுதுங்க. கரெக்ட் பால் தான். 5வது பந்து ரொம்ப ஸ்பீடாக வருதுங்க பால். ஸ்பீட்னா ஸ்பீடு கேளுங்க, ரொம்ப ஸ்பீடாக வருது. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பவுலர். சரியான ரன்னிங் பார்ட்னர்ஷிப்புங்க. கடைசி பந்துங்க. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்கு. நல்ல ஓவருங்க. ஒரு ரன்னுக்கு ஒரே விக்கெட் கூட இல்லை, ஆனால் நல்ல ஓவருங்க. இப்போ அடுத்த ஓவர் அப்படியே நம்ம ராஜ்குமார் என்கிற பப்பு, அதாவது நம்ம ராயல் மைண்ட் வாய்ஸ் அவர்கள் போகிறாரு. வாங்கினாருங்க மூஞ்சில சரியான அடிங்க. பாருங்க என்னாச்சுன்னு பாருங்க. லைட்டாக பவுன்ஸ். நர்ஸு போய் எடுத்துருவாம்மா. திரும்பி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க. மூணாவது பால் சரியான பாலுங்க. பால் எடுக்காத மக்களே. இப்போ மழை வந்துறதுனால என்ன பண்ண போகிறோன்னா நெட் ரன் ரேட் படி பார்க்க போகிறோம். அப்படியே நெட் ரன் ரேட் பண்ணால் ஆர்சிபி தான் ஜெயிக்க போகிறாங்க. சரி ஆர்சிபி டீம் வாங்க கேப்டன். அதனால் இப்போ ஆர்சிபி டீம் தான் ஜெயிக்க போகிறாங்க. இந்த சிஎஸ்கேக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவங்க பாவம் பரவாயில்ல, மழை வந்தனால ஜெயிச்சிட்டாங்க. இனிமேல் இன்னொரு மேட்ச் நடக்கும், அதில் வேணால் பார்க்கலாம். பாய்.